முடிவன் ராமசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முடிவுரை எழுதிட்டாரா இபிஎஸ்? கடுமையான விமர்சனங்களோட ஒரு பதில் சொல்லிட்டாரா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து நாடு நகைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இப்படி ஒரு அறிக்கையா? குப்புற விழுந்து குபேரனான எடப்பாடி பழனிசாமியா இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு? இருக்கவே இருக்காத. இது எடப்பாடி பழனிசாமி அறிக்கையே கிடையாது அப்படின்னு அவருடைய நாலேஜுக்கு இல்லாம யாரோ விட்டுருக்காங்க அந்த அறிக்கைய அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. கையெழுத்து அவர் வைகை செல்வன் அதான் வைகை செல்வன் படிச்சு பார்த்திருக்க மாட்டாரு, அதனாலதான் அறிக்கை விட்டுட்டாரு. அந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு. ஏன்னா வைகை செல்வன் அந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியுது இது வைகை செல்வன் அறிக்கைன்னு. அவர் ஏதோ இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு எதிரான கருத்து சொல்லியிருப்பாரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை நம்ம திட்ட முடியாது, நாடு திட்டட்டும். இன்னைக்கு அம்மாவை பத்தி யாரும் பேசக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு நாடு முழுவதும் ஏசணும்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கை எனக்கு தெரிஞ்ச இந்த அறிக்கை எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்ததா தெரியல. ஆனா இபிஎஸ் அவருடைய நிலைப்பாட்டோட தானே வருது. அது இபிஎஸ் தான் தொடர்ச்சியாக 3 பேரும் கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றத திட்டவட்டமா இருக்கிறாரு. அதே நிலைப்பாட்டு தானே நீங்க சொல்ற மாதிரி திரு வைகை செல்வன் எழுதியிருந்தா கூட அவர் எழுதினா கூட 2 பேரும் கருத்தும் ஒண்ணுதானே. திட்டவட்டமா முடிவுரை எழுதிட்டாங்க. இல்ல முடிமன் ராமஸ், திட்டவட்டமா முடிவுரை எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடந்த காலத்துல டெல்லியில சசிகலாமாவை பத்தி அவர் சொன்ன அந்த வார்த்தையை தவிர அவரிடமிருந்து வந்த எந்த அறிக்கைகளும் இவ்வளவு ஒரு வசைபாடி வந்ததாக எனக்கு தெரியல. எந்த அறிக்கையுமே இப்படி வரல. இப்படி புதுசா வந்திருக்கனா என்ன காரணம்? எச்சரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வந்ததில்ல. இல்ல அப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இல்ல அப்ப முடிமன் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாடுல தான் இருக்கிறாரு. ஆனா வைகை செல்வனுக்கு தான் இப்ப கட்சி ஒண்ணு சேர்றதுக்கு பிடிக்கலன்றீங்களா? அதைத்தான் சொல்றேன் சார். இடையில இருக்கிற இந்த அம்மாஞ்சிகள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதை நீங்க இன்னைக்கு இந்த விவாத களத்தையே ரொம்ப வேகமாக்கி இருக்கலாம். இந்த விவாத களத்துல சூடு பறக்க பண்ணிருக்கலாம். வாட்டசாட்டமான வார்த்தைகளை வச்சு விவாதம் பண்ணிருக்கலாம். ஆனா எங்க ஐயா ஓபிஎஸ் அதை ரொம்ப அழகா தவிர்த்துக்காரு பாருங்க. தர்மத்தை எப்பவும் மறக்காதவர், தெய்வ நிலையை மறுக்காதவர், அறவழியில அரசியல் நடத்துற ஒரு அரசியல் தலைவர்ங்கிற முறையில அழகா பதில் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல மனிதர் சொல்லியிருக்காரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு அழகா அதை கடந்து போறாரு பாருங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை இதில் உடன்பாடு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க குழப்பிருக்கீங்க முடிமன் ராமசாமி. இபிஎஸ்க்கு அதிமுக ஒன்றிணையணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய சிலர், குறிப்பா ஜெயக்குமார், வைகை செல்வன் அல்லது ஆர்பி உதயகுமார், இவங்களுக்கு தான் பிடிக்கலையா? இவங்க தான் ஒருங்கிணைவை தடுக்கிறாங்கன்றீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் ஆகணும். அதனால அவருக்கு அந்த ஆசை இல்லாம இருக்காது. அப்பப்போ அதை தடுக்கிறது இவங்க தான். அதனால சொல்ல வர தயவுசெய்து கொஞ்சம் என்ன பேச விடுங்க. சரி, இப்போ ஒருவேளை முதலமைச்சர் கேண்டிடேட் இபிஎஸ் அப்படின்றத பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்கன்னா 3 பேரும் சேர்த்துக்கலான்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அவரு. அந்த நிலைப்பாட்டை நீங்க அறிவிப்பீங்களா? ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ டிடிவி தினகரனோ? சார், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். எப்பவுமே அமர்ந்து பேசினால்தான் சார் அதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியும். பேச்சுவார்த்தைக்கு உலக நாடுகளே 10 நிமிஷம் அமர்ந்து பேசி முடிவெடுத்துறான். ஒரு கட்சியினுடைய விஷயத்தை அமர்ந்து பேசி முடிவெடுக்க முடியாதா? அதுக்கு அவங்க தயாரா இல்ல. இந்த அறிக்கையை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா 3 விதமா தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஒப்புதலோடு ஒருவேளை வந்திருந்தா அவருக்கு ஒரு பெரிய பயம் கண்ணுல தெரியுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கான தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருக்கு எதிராக வந்து விடுமோ என்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் இந்த அறிக்கை. அந்த அறிக்கையில தன்னுடைய பயத்தின் வெளிப்பாடுகளை எல்லாம் இறக்கி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த அறிக்கையில ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உடன்பட்டு போயிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிரும் களையும் ஒரு இடத்தில் வளர்ந்தால் அங்கே வெள்ளாமை வராது. மிக உண்மையான ஒண்ணுதான். பயிரும் களையும் ஒன்னா இருக்கக்கூடாது, களைகள் எடுக்கப்பட வேண்டும், உண்மைதான். அவங்களுடைய கணக்குப்படி நாங்கள் களைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை எடுத்தாச்சு இல்ல, அப்ப வெள்ளாமை வந்திருக்கணும்ல. வெள்ளாமை வந்திருக்கணும்லாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ளாமை வரலையே, அதைத்தானே சொல்றோம், வெள்ளாம வரலன்னு. அப்ப இன்னைக்கு நிலம் கலர் நிலமாயி போச்சு. அப்ப அங்க இருக்கிறது கலையா இங்க இருக்கிறது கலையாங்கிறத நாட்டு மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டுருந்தேன். சொல்றாங்க. அப்பதான் அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தேசிய கட்சிகள் கூட இல்ல,
அப்ப எங்களுக்கு எப்படி வரும்னு கேட்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட நெருக்கடியிலும் கூட 3% 2% வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியிருக்கிறோம்னு இபிஎஸ் சொல்றாரு. எங்க இந்த கணக்கெல்லாம் தேவையில்லை. எந்த தேசிய கட்சியோடும் ரெண்டு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் 2014 39 தொகுதிகளை ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு காமிச்சாங்க. ஒரு உதாரணம் இருக்கு. சரி, இவங்க எல்லாம் எப்பவுமே இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிமன் ராமசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இது வாக்குகள் சிதறுவதால் என்று 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க இந்த தேர்தல் இபிஎஸ் இந்த அறிக்கை தொடர்பான கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு இருந்தீங்க. பேச விடலையா சார்? 2 நிமிஷம் கூட பேச விடலையே. பேசுங்க. எனக்கு டைமே தரலையே. பேசுங்க. அதாவது நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா அதுக்கான நீங்க வாய்ப்பே கொடுக்கல. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தம்பி எல்லாம் சொல்ற நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 80 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக 2 இடங்களில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பெற்றது. மற்ற இடங்கள்லாம் வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு. ஆனால் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியான பனைமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதியில அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட க ராஜாராம் வெற்றி பெற்றார். அது நல்லா நீங்க கவனிக்கணும். சட்டமன்ற தொகுதி என்று வந்தால் அது புரட்சி தலைவருக்கானது என்பதை மக்கள் அப்போதே கட்டியம் கூறிவிட்டார்கள். இதை உணராமத்தான் எலெக்ஷன் ஆட்சி கலைச்சாங்க, தேர்தல் நடந்துச்சு, புரட்சி தலைவர் வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி தோற்கிறது. அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக டெபாசிட் இழக்கிறது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை இந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தம்பி சீனிவாசன் மாதிரி ஆளுகள் சொல்றேன், தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அகற்றப்பட வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த கட்சியின் மீது பாசம் கொண்டிருக்கிற தொண்டர்கள், இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற தொண்டர்களாக இருப்பதால் நாங்கள் வாழுகிற வரை இந்த இயக்கம் அழிவதை பார்த்துவிடக் கூடாது என்று எண்ணுவதால் நாங்கள் ஒன்றிணையணும். இல்ல, நீங்க சொல்ற லாஜிக் புரியுது முடிமன் ராமசாமி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக ஜெயலலிதா காலத்திலே தோத்த வரலாறு இருக்கு இல்லையா? தருமபுரி கன்னியாகுமரி 2 தொகுதிகளில் அதிமுக தோத்திருக்கு. முடிச்சிடறேன். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்களில் பல இடங்கள்ல பல நேரங்களில் எம்ஜிஆரே தோற்ற அல்லது பின்னடைவை சந்தித்த காலங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்பொழுதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துட்டு இபிஎஸ் காலத்துல மட்டும் ஏன் நீங்க டைப் பண்றீங்க? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலை சொல்லல. நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அது இவங்க காலத்துல நடக்கல. அதுதான் நீங்க ட்ராக் வேற மாதிரி கொண்டு போறீங்க. அப்படி இல்ல. நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற அந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பு இழக்குது. ஆனா அந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனைமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதியில அதிமுக ஜெயிக்குது. அதுதான் பார்க்கணும் நீங்க. அப்ப சட்டமன்ற தேர்தலில் நான் உடைச்சு பேசுறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்விக்கு பிரதானமான காரணம் தென் மாவட்டங்கள்ல அதிக இடங்கள்ல ஜெயிக்காது தானே? அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்குவா? சார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம தம்பிகளுக்காக சரி, எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதிமுகவின் கொள்கை புரட்சி தலைவரின் கொள்கை. புரட்சி தலைவரின் கொள்கை என்பது சமூக நீதியை தவிர ஜாதி நீதி அல்ல. இல்ல, நான் அதுக்குள்ள போகவே இல்லை ராமசாமி. இல்ல நான் அதுக்குள்ள போகல. அதிமுகன்ற கட்சியை நான் அந்த புள்ளியில வச்சு கேட்கல. நான் இயல்பாக கேட்கறது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு கள்ளக்குறிச்சி தொடங்கி கோயம்புத்தூர் வரை அனைத்து இடங்கள்லையும் பெரும்பாலான இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சு காமிச்சது இல்லையா? அதனுடைய முழு பொறுப்பு இபிஎஸ்க்கு போகும்னா தென் மாவட்டங்களினுடைய தோல்விக்கு ஓபிஎஸ் பொறுப்பு தானே? இல்ல, அத சொல்றதுக்கு தானே இந்த 10.5 சொல்ல வேண்டியிருக்கு. என் தம்பி சீனிவாசன் சொன்ன மாதிரி திமுகவினுடைய அந்த தவறான பிரச்சாரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இன்னைக்கு இவங்க செஞ்சது அந்த 10.5 அதிமுகவின் கொள்கைக்கே மாறானது சார். அது அதிமுக ஜாதி ரீதியான ஒதுக்கீடு கொடுக்காது. எப்பவும் ஜாதி ரீதியான ஒதுக்கீடு கிடையாது. ஜாதி ரீதியான உள்ஒதுக்கீடு அதிமுக அனுமதிக்காது. அதிமுக என்பது சமூக ரீதியான ஒதுக்கீடு மட்டும்தான் தலைவர் புரட்சி தலைவர் சொன்னார். நான் சமூக ரீதியா, அதனாலதான் சமூகத்துக்கான பிற்பட்ட சமூகத்துக்கான ஒதுக்கீட்டை நான் கூட்டி தருவேனே தவிர யாருக்கும் பிரித்து தரமாட்டேன் என்று சொல்லித்தான் 31% 50% உயர்த்தினாரு. மொத்த ஒதுக்கீடு 69% கொண்டு போனாரு. புரட்சி தலைவர் தான் அந்த சமூக நீதியை கட்டி காத்தவர்.
நன்றி. அந்த சமூக நீதி புரட்சி தலைவரின் கொள்கைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருந்த காரணத்தால் தான் தென் மாவட்ட மக்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் புறக்கணித்தது. இது அதிமுகவின் கொள்கைக்கு முரணானது என்று. அதனாலதான் அந்த தோல்வி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நன்றி. நடந்துச்சா இல்லையா? நன்றி 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 முடுமன் ராமசாமி.